ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. இந்த முருகன் சொல்வதை முழுமையாக நம்பு. நாளை உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது. இதை நீ கேட்டு சந்தோஷமாக தூங்கு தங்கமே. உனக்கு வலியும் வேதனையும் சோதனையும் கொடுத்தவர்கள் வேதனைப்படுவார்கள். அதனால்தான் ஒரு நல்ல நிகழ்வு உனக்கு தட்டிக்கொண்டே போகினது. இனி நல்லதை நடத்தி காட்டப் போகிறேன். கலங்காதே, மகிழ்ச்சியோடு இரு. நாளைய விடியல் உனக்கு புத்துணர்ச்சி ஊற்றும். நீ நன்றாக இருப்பாய். உனக்கானது உன் கையில் கிடைக்கும். கண்மணியே, நீ மற்றவர்களிடம் உண்மையான அன்போடு இரு. அதற்கு தகுதியானவர்கள் உன்னை தேடி வருவார்கள். வாழ்க்கையில் பக்குவப்பட்ட மனமும் மரத்து போன மனமும் எந்த உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை. நிகழ்காலத்தில் இப்போ இருக்கிற காலத்தில் ஆசையே இல்லாதவர்கள் மட்டுமே, ஆம் தங்கமே, நிகழ்காலத்தில் இப்போ இருக்கிற காலத்தில் ஆசையே இல்லாதவர்கள் மட்டுமே மிக அதிக சந்தோஷத்தோடு வாழ்கிறார்கள். எங்கு தகுந்த அதற்குரிய காரணங்கள் இருக்கிறதோ அங்கேதான் அதற்கான விளைவுகளும் காணப்படும். மனிதனால் நடக்கக்கூடிய விளைவுகளை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அவற்றினுடைய மூல காரணத்தை அறிந்து அதை நிச்சயமாக மாற்ற முடியும். கால நேரத்தால் நீ தொலைத்த ஒன்று உனக்கு மீண்டும் கிடைத்துவிட்டால் கண்டிப்பாக அது உனக்கென்று, உனக்கு மட்டுமே உரித்தான ஒன்றாக, உனக்காகவே படைக்கப்பட்டதாக இருக்கும். நான் சொல்ல வந்த விஷயம் புரிந்துவிட்டதா? நாளை விடியலில் உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது. என் செல்வமே, தன்னையே கொளுத்த போகும் பெட்டியில் தான் படுத்திருக்கிறது தீக்குச்சி. அதுபோல்தான் உன்னில் சிலரின் வாழ்க்கையும் அப்படித்தான். விழுவதும் எழுவதும் உனக்கு பெரிதல்ல தங்கமே. விழுந்தாலும் நீ எழுந்து விடுவாய் உதயமாகும் சூரியனைப் போல. நீ விழுந்து போனாலும் உன்னை தூக்கிவிட யாரும் வேண்டாம். உன்னுள்ளேயே ஒருவன் இருக்கிறேன். நான் தான் உன் தன்னம்பிக்கை என்று அடிக்கடி உன்னை உணர்த்தும். நான் உணர்த்தி காட்டச் செய்வேன். உன் முருகனின் அறிவுரையை கேட்கும் என் பிள்ளைக்கு நாளைக்கு உண்மையான அன்பு, உனக்கான உறவு உனக்கு கிடைக்கப்பட்டு ஆனந்தப்படப் போகிறாய். நீ வெளியே சிரித்து கொண்டிருக்கிறாய், எனக்கு தெரியும். ஆனால் உள்ளுள் உன் மனம் அழுவது இந்த முருகனுக்கு மட்டும்தான் தெரியும். நீ காத்திருக்கும் போது தெரியவில்லை. நீ கடந்து போன காலங்களையும் நினைத்து ஏமாற்றம் அடைந்த பின்புதான் காத்திருந்த காலங்களை நினைக்கிறாய். உன் முருகன் சொல்வது சரிதானே? இப்போ இருக்கும் உன் மனக்கஷ்ட சூழலில், பணக்கஷ்ட சூழலில், நோய் கண்ட சூழலில், இன்னும் வெளியில் சொல்ல முடியாத கஷ்ட சூழலில், உன் தீராத மனவேதனையிலிருந்து சூரியனை கண்ட பனி போல விலகிவிட இந்த திருச்செந்தூர் முருகன் சொல்வதை கேள். எதையும் நினைக்காதே, எதையும் அதீதமாக யோசிக்காதே, ஆழமாக யோசிக்காதே. ஏதாவது ஒரு மன உளைச்சலில் ஆகிவிடுகிறாய். மனசு கஷ்டம், நோய் நொடி, ஒரு சிலருக்கு பணம் வருமானமே இல்லாமல் ரொம்ப வேதனையால் இருப்பார்கள். உன்னுடைய தேடலிலும் உனக்கான தேவையிலும் தெளிவாக மட்டும் இரு. எதற்காகவும் நீயே பொறுப்பு ஏற்றுக்கொள்ளாதே. அதனால் அவமானம் மட்டும்தான் கிடைக்கும். பிறகு நீ தன்மானத்தையே இழந்து விடுவாய். சில நிகழ்வுகள் வாழ்க்கையில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனை தான், புரிந்தாலும் பிரச்சனை தான். ஏன்னா தேவைக்காக ஓடும் இந்த உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடுவதில் தப்பில்லை. நீ காத்திருக்க பழகிக்கோ என்று தான் சொல்கிறேன். எதுவும் நிலைச்சி இருக்கணும்னா உனக்கு நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம், முக்கியம். எல்லோர் வாழ்க்கையிலுமே எதிரானவர்கள் நிச்சயம் இருப்பார்கள். அவங்க இல்லைன்னா உன் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விடும். போராட்டம் தான் வாழ்க்கை. மனவேதனைக்கு ஆளாகாதே. வாழ்க்கையை எதிர்த்து போராட நிச்சயம் நல்ல வழி பிறக்கும். சில நிகழ்வுகளையோ உன்னால் இப்போது வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். அது உன் தவறு கிடையாது. உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் உனக்கு தீர்வே கிடைக்காது. அதற்கு பதிலாக உன் மனசில் கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும். உன்னிடத்தில். கால நேர அழைப்பு தக்க சமயத்தில் கிடைத்தால் அதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். நாளை காலை உனக்கானது உன் கையில் கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். அதை தக்க வைத்துக்கோ. தேடி வரும் அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடக்கூடாது. தேடி வரும் வாய்ப்பையும் விட்டுவிடக்கூடாது. அதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கோ. கால நேரம் போய்விட்டால் பின் நீ தேடினாலும் கிடைக்காது. தகுதியுள்ளவர்கள் மாற்றத்தான் எந்த கால நேரம் வரும்.
அதை விட்டு விடாதே. எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பவர்கள் மனதில் சில நய வஞ்சகம் இருக்கத்தான் செய்யும். நீ கவனமாக இருந்துக்கோ. கவனமாக இரு, எச்சரிக்கையாக இரு என்பதை சொல்லத்தான் இப்போது வந்தேன். அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் ஏதும் அறியாதவர்கள் என்று மட்டும் எண்ணிவிடாதே. உன் எண்ணம் மட்டும் உறுதியாக இருந்தால் நீ எண்ணியபடி உயர்ந்து விடலாம். உன் எண்ணம் மட்டும்தான் உன் எதிர்காலத்தை உருவாக்கும். உன் உண்மையான வலிமை என்ன தெரியுமா? கீழே விழுந்தாலும் எழுந்து வந்தேன் என்று சொல்லும் கம்பீரமான வார்த்தைகளில் தான் உள்ளது. நீ மாற்றி யோசனை செய்தால் மட்டுமே மாற்றங்கள் வரும். மலையென வேதனை வராது. யோசிக்காமல் எதையும் செய்துவிட்டு வேதனை வந்தால் ஆனால் தளரக்கூடாது. நான் சொல்வதை கேட்டுக்கோ. உன் வேதனைகள் சூரியனை கண்ட பனி போல் விலகப் போகிறது. இது உன் முருகனின் சத்திய வார்த்தைகள். நாளை காலை விடியலில் உனக்கானது உன் கையில் கிடைத்ததும் நிச்சயம் எனக்கு நன்றி சொல்ல வருவாய். மறந்து விடாதே. நான் அதை கூட எதிர்பார்க்கிறேன். என் பிள்ளை என்னை தேடி வருவதை பார்க்க ஆவலோடு இருக்கிறேன். நிச்சயமாக இது நடக்கும். நீ நல்ல எண்ணங்களோடு செயல்படுகிறாய். அதனால் உனக்கு நிம்மதி கிடைக்கப் போகிறது. செல்வம் பெருகப் போகிறது. மகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வரப்போகிறது. அதற்கெல்லாம் என் பிள்ளையை தயாராக்கி வைத்து விட்டேன். உன்னை நிழல் போல் பின்தொடர்ந்து வரப்போகிறது நிம்மதி, செல்வம், மகிழ்ச்சி. வெறுப்பு கடுஞ்சொல் மட்டும் விட்டுவிடு. தயவு செய்து விட்டுவிடு. அனைவரையும் நேசித்து பழகு. நான் சொல்வது எல்லாம் கேட்டால் இனி நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். தொட்டது எல்லாம் வெற்றி கிடைக்கும். இந்த முருகனை நம்புபவர்கள் நிலைமை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒருபோதும் தோல்வியடைய விட மாட்டேன். இனி உன் வாழ்க்கையில் சிறந்த நாட்களையே அனுபவிக்கப் போகிறாய். தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கெல்லாம் பிடித்தமான ஒன்றை தரப்போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா? அதுதான் தங்கமே. உனக்கான உறவை உன் கையில் சேர்க்கப் போகிறேன். உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது. அந்த பரிசை பெற்ற பின் முருகன் நம் கூடவே இருக்கிறார் என்பதை உணர்வு பூர்வமாக அறிந்து கொள்ளப் போகிறாய். நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை நாளை நடத்தி தரப்போகிறேன். கலங்கக்கூடாது. என் பிள்ளை வருத்தப்படக்கூடாது. வாழ்க்கையில் உன் கூடவே பக்கபலமாக இருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்து செல்வேன். சந்தோஷமாக இரு. நல்லதே நடக்கும் என் பிள்ளைக்கு. நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும். உன்னுடைய நல்ல எண்ணங்கள் தான் என்னை ஈர்த்து விட்டது தங்கமே. நீ பிறருக்கு உதவி செய்கிறாய். சந்தோஷமாக இருக்கிறது. கோபப்படாமல் அடுத்தவருக்கு உதவி செய்கிறாய். உன்னால் முடிந்த அளவு செய்கிறாய். நீ கோபுரத்தில் தங்கம் தங்கமே தங்கம். அதனால் தான் தங்கத்தின் தங்கம் என்றும் கூறுகிறேன் உன்னை. கவலைப்படாதே. நாளைய விடியலில் உனக்கானது உன் கையில் கிடைக்கும். இப்போது இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு. ஓம் முருகா போற்றி போற்றி.